டெய்லி சென்டென்சஸ் பார்த்துட்டு வரோம். இந்த சென்டென்சஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தாலே நீங்கள் ஈஸியாக இங்கிலீஷ் பேசிடலாம். லாஸ்ட் வீடியோவில் ஹேட் பிரேக்ஃபாஸ்ட் அதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தோம். நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஆன்சர் தெரியாதவங்க ஹேட் பிரேக்ஃபாஸ்ட் அதுக்கான ஆன்சர் காலை சிற்றுண்டி முடிந்தது. ஹேட் பிரேக்ஃபாஸ்ட் காலை சிற்றுண்டி முடிந்தது. பாப்பா போய் சாப்பிட்லாம், நான் காலைல சாப்பாடு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னப்பா சாப்பிட்டியா? நான் காலைல சாப்பாடு சாப்பிட்டேனே. ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்ப்பா, வாப்பா அங்கே போய் சாப்பிட்டு அப்படியே போயிடலாம். நான் காலைல சாப்பாடு சாப்பிட்டேன். காலை சிற்றுண்டி முடிந்தது அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா ஹேட் பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கான தமிழ் அர்த்தம் காலை சிற்றுண்டி முடிந்தது. ஐ நோ இங்கிலீஷ். ஐ நோ இங்கிலீஷ். எனக்கு ஆங்கிலம் தெரியும். ஐ நோ இங்கிலீஷ். எனக்கு ஆங்கிலம் தெரியும். என்னப்பா உனக்கு என்னென்ன லாங்குவேஜ்லாம் தெரியும்? எனக்கு தமிழ் தெரியும், தெலுங்கு தெரியும், மலையாளம் தெரியும், ஆங்கிலம் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு இந்த ஆங்கிலம் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். யாரெல்லாம் இங்கே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், யாருக்கெல்லாம் இங்கே இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எனக்கு இங்கிலீஷ் தெரியும், எனக்கு ஆங்கிலம் தெரியும் அப்படின்னு சில பேர் கை தூக்குவாங்க. எனக்கு ஆங்கிலம் தெரியும் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஐ நோ இங்கிலீஷ். ஐ நோ இங்கிலீஷ். அதுக்கான தமிழ் அர்த்தம் எனக்கு ஆங்கிலம் தெரியும். பிரிங் மை ஷர்ட். பிரிங் மை ஷர்ட். என் சட்டையை கொண்டு வா. பிரிங் மை ஷர்ட். என் சட்டையை கொண்டு வா. வீட்டில் யாராவது குழந்தைங்க இருந்தால் என் சட்டையை கொஞ்சம் கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஒய்ஃப் இருந்தாங்கன்னா என் சட்டையை கொண்டு வாம்மா அப்படின்னும். அங்கே காய வச்சு மொட்டை மாடியில் காய வச்சுருங்க பாரு சட்டை, அதை கொஞ்சம் கொண்டு வாம்மா அப்படின்னு சொல்லுவோம். என்னோட சட்டையை கொஞ்சம் கொண்டு வாங்க அப்படிங்கிறத என் சட்டையை கொண்டு வா அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா பிரிங் மை ஷர்ட். பிரிங் மை ஷர்ட். அதுக்கான தமிழ் அர்த்தம் என் சட்டையை கொண்டு வா. நவ் ஐ கேன் டாக். நவ் ஐ கேன் டாக். இப்போது என்னால் பேச முடிகிறது. நவ் ஐ கேன் டாக். இப்போது என்னால் பேச முடிகிறது. என்னப்பா ஆப்ரேஷனுக்கு அப்புறம் எப்படி இருக்குது? தொண்டையில் வலி ஏதாவது இருக்கா? பேச முடியுதா? இப்போ என்னால் பேச முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே தொண்டை கட்டிக்கிட்டு இருந்துச்சுப்பா, சரியாகவே பேச முடியல, இப்போ எப்படி இருக்குது? இப்போ என்னால் கொஞ்சம் பேச முடியுது. தொண்டை கட்டிருக்கிறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ என்னால் பேச முடியுது. இப்போது என்னால் பேச முடியுதுங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா நவ் ஐ கேன் டாக். அதுக்கான தமிழ் அர்த்தம் இப்போது என்னால் பேச முடிகிறது. ஐ ஷால் நாட் கோ. ஐ ஷால் நாட் கோ. நான் போக மாட்டேன். ஐ ஷால் நாட் கோ. நான் போக மாட்டேன். உங்கள் சித்தப்பா வந்திருக்காங்க இப்போ, அவங்க கூட போ. இல்லை நான் போக மாட்டேன். உங்கள் அத்தை வந்திருக்காங்க இப்போ, அவங்க கூட போ. இல்லை நான் போக மாட்டேன். அமெரிக்காவில் உனக்கு வேலை கிடச்சிருக்கு, நீ போ. இல்லை நான் போக மாட்டேன். நான் போக மாட்டேன். இன்றைக்கி ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்பிப்போ. நான் போக மாட்டேன். காலேஜுக்கு போ. இல்லை நான் போக மாட்டேன். நான் போக மாட்டேன் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஐ ஷால் நாட் கோ. ஐ ஷால் நாட் கோ. அதுக்கான தமிழ் அர்த்தம் நான் போக மாட்டேன். ஷீ இஸ் சிங்கிங். ஷீ இஸ் சிங்கிங். அவள் பாடுகிறாள். ஷீ இஸ் சிங்கிங். அவள் பாடுகிறாள். அந்த பொண்ணு பாடுறாப்பா, ஸ்டேஜில் இன்றைக்கி அந்த பொண்ணு பாடுறாப்பா. அவள் பாடிட்டுருக்காங்க. அவள் பாடுறாங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஷீ இஸ் சிங்கிங். அதுக்கான தமிழ் அர்த்தம் அவள் பாடுகிறாள். கோ டு த ஷாப். கோ டு த ஷாப். கோ டு த ஷாப். கடைக்கு செல்லுங்கள்.
கோ டு த ஷாப், கடைக்கு செல்லுங்கள். அந்த கடைக்கு மேலே ஒரு கடை இருக்குல்ல, அந்த கடைக்கு போங்க, அங்கே இருக்கும். ட்ரெஸ் வாங்கலான்னு பார்க்குறேன், கடைக்கு போங்க, போய் வாங்கிட்டு வாங்க. நான் வந்து குழந்தைக்கு வந்து புக்ஸ் வாங்கணும், கடைக்கு போங்க, போய் வாங்கிட்டு வாங்க. கடைக்கு செல்லுங்கள் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா கோ டு த ஷாப். கோ டு த ஷாப். அதுக்கான தமிழ் அர்த்தம் கடைக்கு செல்லுங்கள். ரெடி டு பிகின். ரெடி டு பிகின், தொடங்க தயார். ரெடி டு பிகின், தொடங்க தயார். என்ன போட்டி ஸ்டார்ட் பண்ணலாமா, ரெடியா, தொடங்க தயாரா அப்படின்னு சொல்லி கேட்போம். என்னம்மா குக்கிங் செஞ்சிருவியா, தொடங்க இப்போ நீ தயாராக இருக்கியா குக் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்போம். தொடங்க தயார் அப்படிங்கிறது தான் ரெடி அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா ரெடி டு பிகின். அதுக்கான தமிழ் அர்த்தம் தொடங்க தயார். நோ இட்ஸ் மைன். நோ இட்ஸ் மைன், இல்லை இது என்னுடையது. நோ இட்ஸ் மைன், இல்லை இது என்னுடையது. அந்த அந்த சாக்லேட் யாருது, இல்லை இது என்னுடையது, என்னோட சாக்லேட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த ஃபோன் யாருது, இல்லை இது என்னோடது, என்னோடய ஃபோன் இது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது யார்தும் இல்லை, என்னோடது அப்படிங்கிறத எப்படி சொல்லுவாங்கன்னா நோ, இல்லைங்கிறத நோன்னு சொல்லி சொல்லிடுறோம். இது என்னுடையதுங்கிறத இட்ஸ் மைன் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை இது என்னுடையதுங்கிறத சேர்த்து எப்படி சொல்லணும்னா நோ இட்ஸ் மைன். அதுக்கான தமிழ் அர்த்தம் இல்லை இது என்னுடையது. கோ டு த லெஃப்ட். கோ டு த லெஃப்ட், இடதுபுறம் செல்லவும். கோ டு த லெஃப்ட், இடதுபுறம் செல்லவும். அவங்களுக்கு லெஃப்ட் சைட்லேயே போமா, அந்த பக்கம்தான் நான் வந்து பாக்ஸ் வச்சுருக்கேன், இடதுபுறமாகவே போ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பைக்கில் போகும்போதே ரைட் சைடில் போலீஸ் நிற்கிறாங்க, லெஃப்ட் சைடாக போ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இடதுபுறம் செல்லவும் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா கோ டு த லெஃப்ட். கோ டு த லெஃப்ட், அதுக்கான தமிழ் அர்த்தம் இடதுபுறம் செல்லவும். ஐ வில் கிவ் இட். ஐ வில் கிவ் இட், இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவில் இருக்க சென்டென்ஸை யூஸ் பண்ணி பேசி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணும்போதும் இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.